வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆம்பூர் அருகே வேலிகளை உடைத்து விவசாய நிலங்களில் புகுந்து தென்னை நெற்பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பந்திரேப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் நேற்று இரவு முள்வேலிகளை உடைத்து நுழைந்த 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ராஜேந்திரன் என்பவரின் நிலத்தில் இருந்து தென்னை மரங்களையும், சம்பத் என்பவர் நிலத்தில் இருந்து மாங்காய், சோளப்பயிர்களையும், தீனதயாளன் மற்றும் கிஷோர் என்பவர்களின் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களையும் சேதப்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை விவசாயிகள் தங்களது நிலத்திற்கு சென்று பார்த்தபோது முள்வேலிகள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தியது தெரிய வந்த நிலையில் உடனடியாக இது குறித்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகள் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் சுமார் 10 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல், தென்னை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் அரசு உரிய இழப்பீடு வழங்கியும் இனிவரும் காலங்களில் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக விமல் ராஜ். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் மெட்டால ஊராட்சி பஞ்சேர்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க. எந்த வனப்பகுதியை ஒட்டி என்னுடைய நிலம் இருக்குது. 212/212 சர்வே நம்பரு. என்ன வனப்பகுதி ஒட்டி இருக்கிறதுனால எந்த பயிரும் செய்ய முடியல. பகலெல்லாம் குரங்கு தொல்லை, மயில் தொல்லை. நைட் ஆனாக்கா மானுங்களும் பன்னிங்களும். எந்த பயிருமே என்னால் பண்ணவே முடியல. கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கி முதல் வச்சா கூட முதல்ல எடுக்க முடியல. ஏகப்பட்ட சேதாரம். இந்த இரவு சுமார் 7-8 யானை வந்து என்னுடைய நிலத்தில் இல்லை, பக்கத்து நிலத்தில், தம்பி நிலத்தில் வந்து ஒரு 30 கன்று தேங்காய் கண்ணெல்லாம் முள்வேலியெல்லாம் உடச்சிட்டு 30 தேங்காய் செடியை நாஸ்தி பண்ணிக்குது. வேரோட பிடிங்கி மாட்டுக்கு விட்டுக்கிற தீவனம் பயிரெல்லாம் சேதாரம் பண்ணிக்குது. அடுத்து இதில் பக்கத்து நிலத்தில் போயிட்டு தீனதயாளன் நெற்பயிர் சேதாரம். அடுத்தது வந்து கிஷோருக்கு அது கோயில் நிலம் குத்தகைக்கு எடுத்து செஞ்சுக்கிறாரு, அதெல்லாம் சேதாரப்படுத்திக்குது. நெல் பயிர். அடுத்தது மாந்தோப்பு தேவந்து, அதெல்லாம் சேதாரப்படுத்திக்குது. அடுத்தது ஆனந்தன், அது சுமாராக பலா செடி, மாங்காய் செடி எவ்வளவோ சேதாரம் படுத்திக்குது. ஆக மொத்தம் ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய்க்கு நைட்டு வரைக்கும் சேதாரப்படுத்திக்குது. இதை வனம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வனம் இதுவும் பாதுகாப்பு பண்ணி எங்களுக்கு இது சோலார் வேலியை போட்டு பந்தோபஸ்து பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.